சுமார் 9 மில்லியன் ரிங்கெட் மதிப்பில் 75 கிலோகிராம் கெத்தமீன் போதைப் பொருளுடன் தாய்லாந்தில் பிடிப்பட்ட மலேசிய நபர் எல்லை கடந்த போதைப் பொருள் கடத்தல் கும்பலின் டிரான்ஸ்போர்ட்டர் என்பதை போலீஸ் உறுதிப்படுத்தியுள்ளது. 25 வயது அவ்வாடவர் கிடா சுங்கைப்புத்தானியை சேர்ந்தவர் என்றும் அவருக்கு 4 பழைய குற்றப்பதிவுகள் இருப்பதாகவும் புகிட் அமான் போதைப் பொருள் குற்றப்புலனாய்வு துறையின் இயக்குனர் டத்து உசேன் ஒமார் கான் கூறினார். சந்தேக நபருக்கு மலேசியாவில் போதைப் பொருள் கட்டமைப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. அவர் அக்கும்பல்களுக்காக போதைப் பொருளை கடத்தி வந்துள்ளார் என உசேன் கூறினார். அம்மலேசியர் முன்னதாக சம்போன் மாகாணத்தில் ஒரு சாலை தடுப்பு சோதனையின் போது தாய்லாந்து போலீசிடம் சிக்கினார். அவரது காரின் பின்புறத்தில் ஒரு ரகசிய பெட்டியில் அந்த போதைப் பொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. தெற்கு தாய்லாந்து வழியாக எல்லை தாண்டிய போதைப் பொருள் கடத்தல் நடவடிக்கைகளை முறியடிக்கும் நோக்கில் அந்த சாலை தடுப்பு சோதனை மேற்கொள்ளப்பட்டது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.